வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ பீர்க்கங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அந்த தோலை தனியா எடுத்து வச்சு நம்ம வந்து துவையலோ இல்ல சட்னியோ அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா சீரகம் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது லைட்டா வதங்கட்டும். ஒரு 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் 2 சேர்ந்து வதங்கட்டும். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காவை இதில் சேர்த்துடலாம். காயை கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் பொடியிலே நமக்கு எல்லாமே இருக்குச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அதை பார்த்து சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். பீர்க்கங்காய் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதான் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.